சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்தது என்ன? ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. கடந்த சில நாட்களாக சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகராக கடந்த ஜூன் மாதம் நியமிக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் அங்கு நிலவி வந்த நிர்வாக சீர்கேடுகளையும் குறைபாடுகளையும் அடையாளம் கண்டு அவற்றை சீர் செய்வதற்கு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் பெண் நோயியல் பிரிவு, சத்திர சிகிச்சை பிரிவு, ஐசியு பிரிவு ஆகியவற்றை செயற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட 3 மாடி கட்டிடம் கடந்த 14 வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்ததுடன் நன்கொடையாளரினால் வழங்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சத்திர சிகிச்சை உபகரணங்களும் பயன்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் அவற்றை செயற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட வைத்திய அத்தியட்சகர் முதற்கட்டமாக ஐசியு மற்றும் மகப்பேற்று பிரிவு ஆகியவற்றை செயற்படுத்த மேலும் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டிய நோயாளர்கள் அனைவரும் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் சத்திர சிகிச்சை பிரிவை இயக்குவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அதேபோன்று குறித்த வைத்தியசாலையில் உயிரிழப்பவர்களின் உடல்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் அதனை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்பட்டு வந்த தேவையற்ற அசௌகரியங்களை தடுப்பதற்கும் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனாவினால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் மருந்து பொருட்கள் உரிய களஞ்சியப்படுத்துதல் ஏற்பாடுகளின்றி தரையில் போடப்பட்டிருந்ததுடன் குறித்த வைத்தியசாலையில் 22 வைத்தியர்கள் கடமையாற்றி வந்ததுடன் அவர்களுள் பெரும்பாலானவர்கள் மாதத்தில் 10 நாட்கள் மாத்திரமே வைத்தியசாலையில் கடமையாற்றியுள்ளனர். இவ்வாறான பல்வேறு சீர்கேடுகள் மற்றும் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு வைத்திய அத்தியட்சகர் முன்னெடுத்த முயற்சிகளை விரும்பாத சக்திகள் அங்கு தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளன. இவை அனைத்தையும் அறிந்து கொண்ட பொதுமக்கள் பாரிய போராட்டம் ஒன்றினையும் முன்னெடுத்தனர். இன்றைய தினம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் அத்தியட்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் கடமையை பொறுப்பேற்றுக் கொண்டார். எனவே குறித்த விவகாரம் தொடர்பில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பொறுப்பற்ற முறையில் செயல்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா? என்றே உடன் நாடுங்கள் மாஸ்ப்ரோ ஷிப்பிங். கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப 1 கிலோவுக்கு 6 ரியாலும், இலங்கை நாட்டிற்கு அனுப்ப 1 கிலோவுக்கு 10 ரியாலும், நேபாள் நாட்டிற்கு அனுப்ப 1 கிலோவுக்கு 10 ரியாலும் கட்டணங்களாக அறவிடப்படும். சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும். மாஸ்ப்ரோ ஷிப்பிங் தொடர்புகளுக்கு 31516468 அல்லது 30613691.